if modulus of z minus 2 by z equal to 2, show that the greatest and least values of modulus z are root 3 plus 1 and root 3 minus 1 respectively. ஸோ ஒரு மாடலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. இதில் mod z னுடைய வேல்யூ the greatest value root 3 plus 1 and the least value root 3 minus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு given condition நோட் பண்ணிக்கலாம். given that modulus of z minus 2 by z equal to 2. So we know that modulus of z1 minus z2 is always greater than or equal to modulus of modulus z1 minus modulus z2 அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு தெரியும். the same கண்டிஷனை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரிவைஸ் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், கண்டிஷன் வந்து லெஸ் தேனாக மாறிடும். ஸோ modulus of z1 minus z2 is always greater. இதுதான் லார்ஜ் வேல்யூவாக இருக்கும். இதை ரைட் சைட் நீங்கள் கொண்டு வரும், இந்த லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது லெஸ் தேனாக மாறிடும். ரைட். இப்போ இந்த ப்ராப்ளத்தோடு இதை கம்பேர் பண்ணலாம். ப்ராப்ளத்தில் z இருக்கிற பொசிஷனில் தான் இங்கே z1 இருக்குது. அதே மாதிரி z2க்கு 2 by z இருக்குது. அதே வேல்யூவை இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ z1க்கு z சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், z2க்கு 2 by zன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ we get modulus of modulus z minus modulus 2 by z is less than or equal to, again z1 is z and z2 is 2 by z. So next step, modulus of modulus z minus modulus 2 by z less than or equal to modulus of z minus 2 by z equal to 2ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு less than or equal to 2ன்னு வரும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். we know that modulus of x is less than or equal to r. the value of x is lies between minus r to plus r. ஸோ ஒரு மாடுலோ ஃபங்க்ஷன் ஒரு கண்டிஷனுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுல இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த கண்டிஷனுக்கு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூக்கு பிட்வீனில் இருக்கும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. அது ஒரு கண்டிஷன். த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் ஆர் டு ப்ளஸ் ஆர். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு மாடுலோ ஃபங்க்ஷன் இருக்குது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இப்போ எக்ஸ் இருக்கிற பொசிஷனில் இந்த ஃபுல் டேர்ம் இருக்குது, ஆர் இருக்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போ நம்ம அதை அப்படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் modulus z minus modulus 2 by z less than or equal to 2. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்படியே அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 by modulus of 2 by z we can split modulus 2 by modulus z. modulus 2 is 2, so 2 by modulus z. ஸோ modulus z எல்லாத்துக்கும் LCM கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த எல்லா டேர்ம்ஸுமே மல்டிபிள் பண்ணணும். இங்கே மல்டிபிள் பண்ணும்போது modulus z ஸ்கொயர் வரும், இதில் ஒரு modulus z வரும், இதுலேயும் ஒரு modulus z வரும். சரி, டினாமினேட்டில் இருக்கிற டேர்ம்ஸை ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ -2 less than or equal to modulus of -2 by modulus z less than or equal to 2. LCM எடுத்து ரெண்டு பக்கமாக அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் -2 modulus z less than or equal to modulus z square -2. ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனுக்கு மட்டும் எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு எடுத்து இங்கே ரைட் சைடில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம ரூட்ஸ் வந்து modulus z னுடைய வேல்யூஸ் வந்து √3 + 1 and √3 - 1 செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் -2 into modulus z less than or equal to modulus z square -2. -2 into modulus z ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும்னா +2 modulus z வரும். அப்போ 0 இங்கே 0 வந்துடும். ஸோ இட் இஸ் கிரேட்டர் than or equal to 0. இந்த கண்டிஷன் அப்படியே இதை லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு போகும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரேட்டர் than or equal to 0 வந்துடும். ஸோ a² + 2ab இந்த -2 என்ன பண்ணுறோம்னா +1 -1 -2 இதில் ஒரு 1 ஆட் பண்ணி 1 சப்ராக்ட் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸை a + b ஹோல் ஸ்கொயர்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். -1 -2 ஆட் பண்ணும்போது -3 இஸ் கிரேட்டர் than or equal to 0. ஸோ -3 ரைட் சைடு வந்தால் +3. ஸோ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும், ரூட் வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. ஸோ modulus z இஸ் கிரேட்டர் than or equal to இந்த +1 ரைட் சைடு வரும்போது -1 + √3 ஆர் √3 - 1. we can say √3 - 1. ஸோ ஒரு ரூட் நமக்கு கிடச்சிருச்சு, √3 - 1 அப்படிங்கிற ஒரு லீஸ்ட் வேல்யூ கிடச்சிருச்சு. அதே ஸ்டெப் இங்கே modulus z square -2 less than or equal to 2 modulus z அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். இது அப்படியே லெஃப்ட் சைடு வரும்போது உங்களுக்கு -2 modulus z வரும் less than or equal to 0. ஸோ இந்த டேர்ம் லெஃப்ட் சைடு வரும்போது இங்கே 0 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே மாதிரி ஆடிங் 1 and -1. ஸோ we get modulus z square -2 into modulus z +1 -1 -2 equal to 0. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம் பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் தென் -3 less than or equal to 0. -1 -2 -3. இந்த -3 ரைட் சைடு போகும்போது +3. ஸோ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் வரும். -1 இந்த பக்கம் வந்தால் +1. ஸோ modulus z less than or equal to √3 + 1 இதுதான் நமக்கு வேண்டிய கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ the greatest value of modulus z is √3 + 1 and the least value of modulus z is √3 - 1. The greatest value of modulus z is √3 + 1 and the least value of modulus z is √3 - 1. ஸோ ப்ரூஃப் வேணால் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம்.
modulus of z minus 2 by z is equal to 2. We know that modulus of modulus z1 minus modulus z2 is always less than or equal to modulus of z1 minus z2. இந்த கண்டிஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த z இருக்கிற பொசிஷனில் z1 இருக்கிற பொசிஷனில் zன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். z2 இருக்கிற பொசிஷனில் 2 by zன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். is less than or equal to again z1க்கு z, z2க்கு 2 by zன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. So modulus of modulus z minus modulus of 2 by z is less than or equal to இந்த modulus of z minus 2 by z value 2ன்னு கொடுத்துருக்கு, இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். So next step, modulus x is less than or equal to r, then x is lies between minus r to plus r. The condition modulus xங்கிற ஒரு ஃபங்க்ஷன் is less than or equal to ஒரு நம்பர் இருந்தால் அந்த வேல்யூ வந்து இட்ஸ் லைஸ் பிட்வீன் த கிவன் நம்பர் மைனஸ் டூ ப்ளஸ். சப்போஸ் modulus x is less than or equal to 2, so it lies between minus 2 to plus 2, less than or equal to x less than or equal to 2. ஸோ அந்த மாதிரி இங்கே r கொடுத்ததுனால r யூஸ் பண்ணுறோம். இங்கே அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் மாடுலோ ஃபங்க்ஷன் less than or equal to 2, ஸோ we can write minus 2 less than or equal to மாடுலஸ் ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த காமன் மாடுலஸ் தான் ரிமூவ் ஆகும், உள்ளே இருக்கிற மாடுலஸ் இது அப்படியே இருக்கும். minus 2 மாடுலஸ் 2 by z less than or equal to plus 2. சரியா? ரைட். ஸோ minus 2 less than or equal to modulus z minus modulus of 2 by z. Modulus of 2 by z we can write modulus 2 divided by modulus z less than or equal to 2. So minus 2 less than or equal to modulus z minus modulus 2 value 2 divided by modulus z less than or equal to 2. இப்போ modulus z cross multiple பண்ணலாம். minus 2 less than or equal to cross multiple பண்ணால் modulus z square minus 2 whole divided by modulus z வரும். அதை ஃபஸ்ட்டு இங்கே cross multiple பண்ணுறோம். அதே மாதிரி இதுலேயும் cross multiple பண்ணால் இங்கே ஒரு modulus z கிடைக்கும், இதில் ஒரு modulus z கிடைக்கும். ஸோ இது ரெண்டு கண்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். minus 2 modulus z minus 2 modulus z less than or equal to modulus z square minus 2, இது ஒரு கண்டிஷன். then modulus z square minus 2 less than or equal to 2 into modulus z, இது ஒரு கண்டிஷன். இப்போ இந்த டேர்ம் அப்படியே ரைட் சைட் கொண்டு போகிறோம். ரைட் சைடு போச்சுன்னா இங்கே 0 தான் இருக்கும். 0 less than or equal to modulus z square, இது ரைட் சைட் போகும்போது plus 2 modulus z, ஆல்ரெடி இங்கே minus 2 இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படி ரிவர்ஸ் பண்ணி எழுதும்போது modulus z ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு modulus z மைனஸ் 2 இஸ் கிரேட்டர் than or equal to 0ன்னு போட்டுக்கலாம். இன்டர்சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சிம்பிள் வந்து லெஸ் தேன்ங்கிறது கிரேட்டர் than மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாடல் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு 1 ஆட் பண்ணி 1 சப்ராக்ட் பண்ணுறோம். தென் minus 2 இஸ் கிரேட்டர் than or equal to 0. இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் பார்த்தோம்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாடல், modulus z ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மாடல், minus 1 minus 2 minus 3, அது அப்படியே ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 3 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் போகும்போது இட்ஸ் கிரேட்டர் than or equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3. ஆர் modulus z இஸ் கிரேட்டர் than or equal to இந்த ப்ளஸ் 1 ரைட் சைட் வரும்போது மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 3, ஆர் வி கேன் ரைட் ரூட் 3 minus 1. ஸோ இதான் நமக்கு வேண்டிய லீஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் modulus z ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு லெஸ் than or equal to 2 இன்ட்டு modulus z. modulus z ஸ்கொயர் இந்த 2z லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 2 இன்ட்டு modulus z minus 2 less than or equal to 0. modulus z ஸ்கொயர் minus 2 இன்ட்டு modulus z, இதுலேயும் அதே மாதிரி 1 ஆட் பண்ணி 1 சப்ராக்ட் பண்ணுங்கள். minus 2 less than or equal to 0. ஸோ modulus z a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட் 3 டேர்ம்ஸ். ஸோ a minus b the whole ஸ்கொயர் less than or equal to minus 1 minus 2 minus 3, ரைட் சைட் போகும்போது plus 3. ஸோ modulus z minus 1 is less than or equal to plus or minus root 3 வரும். ஸோ modulus z is less than or equal to இந்த minus 1 ரைட் சைடு வந்தால் plus 1, 1 plus or minus root 3. நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறான். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்தோம்னா 1 plus root 3 கிடைக்கும். ஸோ the largest value is 1 plus root 3 and the least value is root 3 minus 1. Hence the proof.